ஒரு வழியா கில்லி பட டயலாக் வச்சு நாங்க எடிட் பண்ணி வச்ச ரீல்ஸ்லாம் உண்மையாக போகுது. என்ன டயலாக் தெரியாதா? சார் நம்ம இந்த பையனை மட்டும் கர்நாடகாவுக்கு அனுப்பணும், காவிரியை கையோட கொண்டு வந்துருவான் சார், கில்லி சார் அவன் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரிலாம் ஃபயர் விடுவீங்கன்னு தெரிஞ்சுதான் கர்நாடகா சிஎம் வராதிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. கர்நாடக சிஎம் மனிதர்கள் வேணா எங்க அண்ணனுக்கு எதிராக இருக்கலாம், இயற்கையும் கடவுளும் எங்க அண்ணனுக்கு துணையா இருக்காங்க. எப்படி கர்நாடகால மழை பெய்ய வச்சதே எங்க அண்ணன் தான். அவ்வளவு துணையா இருந்தா தமிழ்நாட்டுல பெய்ய வைக்க வேண்டியது தானே, ஏன் கர்நாடகால போய் பெய்ய வைக்கிறாரு? காவிரியில தண்ணி வரணும்னு கேட்டீங்க, அதான் கர்நாடகால மழை பெய்ய வச்சிருக்காரு, காவிரியில தண்ணி. காவேரியில உரிமையை மீட்டெடுக்க சொல்லி கேட்டோம், தண்ணியை மட்டும் கேட்கல உரிமையும் கேட்டோம், அதை மட்டும் ஏன் வாங்கி தரல? உரிமை ஃபர்ஸ்ட் தண்ணி, அப்புறம் உரிமை அப்புறம் தான் தண்ணி. எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்ற ஒரு டாக் போச்சு. இப்ப வந்து அவர் ஏன் வர வேணாம்னு சொன்னாருன்னா, அந்த கம்பியில கட்டி அடிச்சிருவாங்க அப்படின்னு நான் சொல்ல, அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரா? இல்ல, அந்த தொகுதி மக்கள் வந்து கொஞ்சம் கோபமா இருக்காங்க இப்போதைக்கு, அதனால நீங்க வந்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி, ஏன்னா அங்க தேர்தல் வரப்போது, தேர்தல் வர நேரத்துல தமிழ்நாட்டுக்கு ஃபேவரா அங்க இருக்க ஆளுங்கட்சி வந்து செயல்பட்டா அது என்ன ஆகும்? தேர்தல் ரிசல்ட்ல அது வந்து பேக் ஃபயர் ஆயிடும். ஏற்கனவே காங்கிரஸ் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வந்திருக்கு, அது பாஜக ஆட்டையை போட்டுச்சுன்னா இருக்க ஒரு இதுவும் போயிருமே அப்படின்றதுனால தான் அந்த மாநிலத்துக்கு மக்கள் எதை ஃபேவராக நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு செஞ்சாங்க. ஸோ கடைசியில் ஒரு வழியாக விஜய் அவர்களை மழை வந்து காப்பாற்றிருச்சு. இயற்கையும் அவருக்கு துணையாக இருக்குன்னு அவங்க வந்து, அதை நான் ஒத்துக்க மாட்டேன். இயற்கை அவருக்கு துணையாகலாம் இல்லை, அப்படி துணையாக இருந்தால் தமிழ்நாட்டில் பெஞ்சிருக்கணும், நம்ம கர்நாடகாவுக்கு தண்ணியே எதிர்பார்க்காத நிலைமையில உட்காந்துருக்கணும். அப்போனா இயற்கை அவர் துணையா இல்லைன்னு தானே அர்த்தம். மேபி குறிப்பா மேகதாது வந்து டிகே சிவகுமாரோட அந்த தொகுதியில வருது, அதனால அவர் அந்த மக்களுக்கு ஃபேவரா இருந்து அணை கட்ட வாய்ப்பு இருக்கு. அதை வந்து எங்க அண்ணன் தடுத்து நிறுத்துறதுக்காக ராஜ்மோகன், ஆதவ் அர்ஜுனா இந்த மாதிரி ஆட்களோட ஒரு தீவிர டிஸ்கஷன்ல இருக்காரு. அங்க போய் டிஸ்கஷன் பண்ணி நீ நானும் பேசி என்ன ஆக போகுது? இல்ல, இந்த கத்தி படத்துல வரல சென்னையோட ப்ளூ பிரிண்ட் வேணும், மேகதாதுவோட ப்ளூ பிரிண்ட் போட்டு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. டிஸ்கஷன் பண்ணி முடிக்கிறதுல ஒரு அணையை கட்டி முடிச்சிருவாரு. அந்த அளவுக்கு நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. மேகதாது அணை, அதுக்கு ஸ்பெல்லிங் என்ன? மேகதாது அணை. இது எங்க இருக்கு? இங்க இருந்து இங்க. இதுக்கு எப்படி கட்டணும் அப்படின்னு இவங்க பேசி முடிச்சு ஒரு பஞ்சாயத்து பண்றதுக்குள்ள ஒரு அணையை கட்டி முடிச்சிருவாரு. அந்த அளவுக்கு அவங்க ஸ்பீடா போயிட்டு இருக்காங்க. இப்போ புஷி ஆனந்த் அவர்கள்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்கும்போது அவர் ஏதோ அவசர வேலையாக போயிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு நான் சொல்லலை, எங்கள் அமைச்சர் ராஜ்மோகன் சொல்லியிருக்காரு. அவர் வேற அவசர வேலையாக போனதுனால தான் ப்ரெஸ் மீட் கொடுக்கல. அப்படியா? அவருக்கு இந்த துறையில தெரியாத விஷயமே இல்லை, எப்போ பேசணும்னு அவருக்கு தெரியும், அவர் பேசுவார் அப்படின்னு நீர்வளத்துறைக்கு சம்பந்தமே இல்லாத பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பேசுறாரு. அந்தந்த துறை அமைச்சர்கள் பேசினா அது தாவேக்கால் நடக்கக்கூடிய அரிய சாதனை. எப்பவுமே அடுத்த துறை அமைச்சர் செட்ஸை பேசுவாங்க, அந்தந்த துறை அமைச்சர் பேச மாட்டாங்க. சரி, இப்ப 2 மாசம் கழிச்சு இது அமைச்சரவை மாற்றம் வர வாய்ப்பு இருக்குன்னு பேசுறாங்க. ஆமா, அதனாலதான் இந்த ஜனநாயகன் பட FDFSல யார் அதிகமா அழுகுறாங்களோ அவங்களுக்கு அமைச்சரவையை மாற்ற மாட்டாங்க, பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்களாம். சோ இப்ப ஜெகதீஸ்வரின்னு ஒரு டாப் அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, கிரிக்கெட் விளையாடுனாங்களே. ஆமா, அவங்க நான் எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையுமே இல்லை, போட நாங்க பேட் அடிக்க அப்படின்னு ஜெகதீஸ்வரியும் கீர்த்தன அமைச்சரும் அந்த கிரிக்கெட் விளையாடுனாங்க. புலிகள் அவங்க சொன்னாங்க, சிங்க குட்டிகளுங்கிறாங்க, புலி குட்டிகள், மனுஷ ஜென்மங்களே கிடையாதா மொத்தத்துல? சிங்கம், புலி, நரி, நாய், கரடி. எங்க தலைவர் யாரு? அது எனக்கு தெரியாது. சிங்கம், நாங்க வந்து சிங்கத்தோட குட்டிகள். அது சிங்கமோ இல்லை வேற என்னவோ எனக்கு தெரியாது. நான் மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடிய பகுத்தறிவு உள்ள ஒரு ஆளு, அதனால எனக்கு அதை பத்தி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. அவங்கள பத்தின பல்வேறு சர்ச்சைகள் வந்துட்டு இருக்கு, நீங்க அதை பார்த்திருப்பீங்க. அவங்களுக்கு அமைச்சரவை மாற வாய்ப்பு இருக்கா, இல்லை இந்த அரிய சாதனைகளுக்காக அவங்களுக்கு உயரிய பொறுப்பு வழங்க வாய்ப்பு இருக்கு? அதுக்கு இதுக்கு மேல உயரிய பொறுப்புலாம் அவங்களுக்கு கொடுக்க முடியாது. இதுக்கு மேல முதலமைச்சர் தான் கொடுக்கணும். MP கொடுக்கறதுக்கு இவங்க கிட்ட வாய்ப்பு இல்லை. ஏன்னா இருந்த ஒரு எம்பியும் வந்து காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க. முதலமைச்சருக்கு அவங்கள முதலமைச்சர்னா டிவிக்கேவா அடுத்த நாள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடல. ஏன்னா யாரும் வந்து கீர்த்தனாவையோ இல்லை ஜெகதீஸ்வரியோ இல்லை ஆதவர், ஜெகதீஸ்வரின்னு சொல்லக்கூடாது, பிகில் ஜெகான்னு சொல்லணும். அது என்ன இளவோ எந்த மூஞ்சியை பார்த்து இங்கே ஓட்டு போடல, ஓட்டு போட்டது விஜய் அவர்களுக்காக மட்டும்தான். ஸோ விஜய் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முதல்வர் பதவியை இவங்களுக்குலாம் கொடுத்தாங்கன்னா அடுத்த நாளே டிவிக்கே வந்து வீட்டுக்கு நடக்கட்டுலாம். ஸோ அந்த மாதிரியான உயர் பதவின்னு எதுவும் கிடையாது. இருக்கிறது ஒரே ஒரு எம்எல்ஏ பதவி தான், மினிஸ்டர் பதவி தான். அதுக்கு கீழே எம்எல்ஏ, அதுக்கு கீழே கட்சியோடைய பொறுப்பாளர், அது மாதிரி ஏதாவது அதுக்கும் கீழே தொண்டர், இடைத்தேர்தல் வரும், அதுல கவுன்சிலர் மாதிரி வேணா நிக்கலாம். இந்த மாதிரி கீழே தான் மூலம் இருந்தாது, இதுக்கு மேல போறதுக்கான வாய்ப்பு இல்லை.
இடைத்தேர்தல் இப்படி சொன்னோன்னதான் திமுக இப்ப பண்ணிட்டு இருக்க ஒரு சூழ்ச்சி ஒண்ணு எங்க தாவேக்கா வட்டாரத்துல பேசு பொருளா இருக்கு. சொல்லுங்க. திடீர்னு இவிஎம் மிஷினை செக் பண்ணுங்கன்னு வந்து நிக்கிறாங்களே. இப்ப வந்து பயம், ஸ்டாலினால தோத்ததை ஏத்துக்க முடியல. இப்ப வந்த பயம் எல்லாம் கிடையாது. ஆக்சுவலா அது உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது தேர்தல் வந்த உடனே அவர் வந்து போட்ட மனு, அதை எலெக்ஷன் கமிஷன் இப்பதான் எடுத்து அதை பண்றாங்க. நம்ம ஊரை பத்தி நம்மளுக்கு நல்லா தெரியும். அது எலெக்ஷன் கமிஷனாலும் சரி, நீதிமன்றம் வந்தாலும் சரி, 10 வருஷம் 15 வருஷம் ஆனாதான் நீதிமன்றத்துல தீர்ப்பு வரும். சரியா? எப்படி நம்ம இவர் அப்பாவும் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோடைய வெற்றி செல்லுங்கிறது இத்தனை வருஷம் கழிச்சு தான் அவர் வெற்றி செல்லுன்னு வந்து தீர்ப்பு வருது. அப்போ எலெக்ஷன் கமிஷன் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இருக்கும். சரி, ரிசல்ட் வந்தப்போ போட்ட அந்த மனுவை தான் இப்போ எடுத்து இவங்க விசாரிக்கிறாங்க. உடனே இப்போ என்ன உங்களுக்கு டவுட்டு? அவர் டவுட்டு, அவர் இஷ்டம். அவர் காசு கட்டுறாரு, 25,000 அவர் கட்டுறாரு, அவர் பார்க்குறாரு. அவரோட ரிசல்ட் என்ன ஆச்சு? இப்போ வெளியே வந்துருச்சுல, 8 மிஷின் 3 மிஷின் வேலை செய்யல, 2 இது புதுசாக ஒட்டியிருக்கீங்க அப்படின்னு அடுத்தடுத்த அதிர்ச்சியான தகவல்லாம் வெளியே சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ இதுலேயே நீங்கள் இவ்வளோ தில்லுமுள்ளு பண்ணியிருக்கீங்கன்னா மற்ற இடத்துலலாம் எவ்வளோ தில்லுமுள்ளு பண்ணியிருப்பீங்க? இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ உண்மையை வெளிக்கண்டு வராங்கன்ற பயம் உங்களுக்கு. அதனால தான் இந்த மாதிரி பஞ்ச டயலாகா பேசிட்டு இருக்கீங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டாலினால தோல்வியை ஏத்துக்க முடியல. ஆமா, ஏத்துக்க தான் முடியாது. நம்ம எதிர யாராவது ஒரு நல்ல ஆளா இருந்து அவங்க ஜெயிச்சிருந்தா சரி, ஓகே, மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பக்கம் இந்த மாதிரி ஒண்ணுத்துக்கு ஆக வெளியில ஜெயிச்சிருக்கு. இது எப்படி மக்கள் அவ்வளவு தூரம் ஏமாந்துட்டாங்களா, இல்ல இவங்க ஏதாவது ஏமாத்தி இருக்காங்களா அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கல. உண்மையிலே இந்த மக்கள் போட்டது தானா, இல்ல இவங்க ஏதாவது ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்களா? தோக்குறது திமுகவுக்கு புதுசு இல்லை. இதுக்கு முன்னாடி பல தடவை தோத்துருக்காங்க. ஆனா எதிராளி யாரு அப்படின்றது தான். ஒரே 1% கூட அரசியல் வயப்படாத, கொள்கைனால கால்கில எவ்வளோன்னு கேட்கக்கூடிய ஒரு கட்சி நீ தமிழ்நாடு ஆண்டுட்டு இருக்கு. அதனுடைய விளைவு ஒரு 60 நாளுக்குள்ளேயே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, தமிழ்நாடு அவ்வளோ தூரம் மோசமான விளைவுகளை சந்திச்சிட்டு இருக்கு இவங்களோட ஆட்சினால. இப்போ கரண்ட் இல்லை, அப்போ கரண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, அண்ணன் ரீல்ஸ் போட்டால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆளுநருக்கு ஏற்ற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. வந்தே மாதர பாடல் வந்து கண்டிப்பாக பாடணும்னு எங்கேயுமே சொல்லப்படலை. பாடணும், ஆனால் அந்த பாட்டுக்கு யாராவது அவமதித்தாதான் 3 ஆண்டு சிறை தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை எந்த மனோன்மணியார் எழுதினாரோ அவருடைய பேர் கொண்ட பல்கலைக்கழகத்திலே தமிழ்த்தாயை 3வது இடத்துக்கு கொண்டு போயிருக்கீங்க. இப்போ நான் கேட்குறேன், சரி வந்தே மாதரம் வந்து அவங்க சொல்லிட்டாங்க, நான் மீறவே மாட்டேன், மறுத்து பேசவே மாட்டேன், நான் பாடியே தீர்வேன்னா, குறைஞ்சபட்சம் இத்தினூண்டு தமிழ் பற்று இருந்திருந்ததுன்னா கூட, உண்மையிலே ஒரு தமிழ் மகனா இருந்தா, ஒரு தமிழ் தாய்க்கு நீங்க பிறந்தவங்களா இருந்திருந்தா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நாங்கள் தமிழ் தாயை 3வது இடத்துக்கு தள்ள மாட்டோம், தமிழ் தாய் வாழ்த்து முதல் இடத்துல தான் இருக்கோம், அதுக்கப்புறம் நீ என்ன இளவனா சொல்லு, அதை நாங்கள் வாசிச்சுட்டு போறோம் அப்படின்னு நீங்க பேசி இருக்கணும். நீங்கள் அந்த மாதிரி சொல்லாமல் 3வது இடத்துக்கு அவங்க பாட சொன்னால் நானும் 3வது இடத்துக்கு பாடுறேன், ஆளுநர் பேச்சுக்கு மறுப்பே தெரிவிக்காமல் எப்படி இருப்பீங்க? ஒரு தீர்மானம் போட்டுருக்கலாம்ல, தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதலிடம், அப்புறம் தான் எதுவாக இருந்தாலும். ஆக ஒன்றிய அரசே ஆப்ஷன் கொடுக்குது, நீ பாடா கட்டிப்போ, ஆனால் மரியாதை மட்டும் கண்டிப்பாக கொடுத்தாகணும், பாடணும்னு நினைக்கிறவர் தான் நீ தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அதாவது யாரா இப்போ விஜய் அவர் வந்து இப்போ என்ன ஆப்ஷன் வைப்பாருன்னா, நான் பாடணும்னு விரும்புகிறேன், இவங்க தடுக்கிறாங்க, அப்போ தடுத்தவங்களை கொண்டு போய் ஜெயிலில் போடு. நம்ம எங்கே தடுக்கிறோம்? தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு நீங்கள் வந்து மரியாதை கொடுக்க மாட்டீங்க, அதை தான் நம்ம தடுக்கிறோம். ஆனால் இவங்க என்னன்னா, அவங்க பாட சொன்னாங்க, நான் பாடுறேன், நீ பாடி தொலை, அது என்னை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் அப்படின்றத பற்றி எங்கே நீ இது பண்ணுறீங்க? வந்தே மாதரம் தமிழ்த்தாய் வாழ்த்தும் ஒன்றா? என்னோட பார்வைக்கு இல்லை. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவங்களுக்காக மட்டுமே அந்த தெய்வங்களை புகழக்கூடிய ஒரு பாடலாக தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அது எப்படி வந்து நீங்கள் எல்லா மாநிலத்திலையும் இருக்கவங்க, எல்லா மாநிலத்திலையும் வெறும் இந்துக்கள் மட்டும் தான் இருக்கிறாங்களா? அதுவும் அது இந்துக்கள்லேயே அது யாரை பற்றி பாடுறதா அப்படின்றது அதை படித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அது இப்போ இந்தியான்றது எல்லா மதத்தும் சார்ந்தவர்களுக்கான ஒரு ஜனநாயக நாடு, மதசார்பற்ற நாடு. இதில் ஒரு மதத்தை மட்டுமே, அந்த மதத்தை சார்ந்த கடவுளை மட்டுமே புகழக்கூடிய பாடலை எல்லா இடத்துலையும் பாடணும்னு கட்டாயமாக்குறது, பில்லை பாஸ் பண்ணுறதே வந்து அயோக்கியத்தனம் தான். அதையும் நான் வந்து அப்படியே கடைபிடிப்பேன், ஆனால் நான் பாஜக எதிரி அப்படின்னு சொல்கிறதுலாம் அயோக்கியத்தனத்தோடைய உச்சம். தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு நீங்கள் என்ன முதலிடம் கொடுக்குறீங்க? நீங்கள் எங்கே இதில் கேட்டால் நான் அண்ணா மாதிரி இரு கொள்கை தான் இப்படிலாம் சொல்லி நீங்கள் அண்ணாவை அசிங்கப்படுத்தாதீங்க, நீங்கள் ஒத்துக்கோங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நான் பாஜக கூட இந்த இடத்துல வந்து ஆதரிக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஓப்பனாக சொல்கிறாங்க, ஆமாம் நான் இந்துத்துவாதான், நான் இப்போ இந்துக்கள் மட்டும் தான் நல்லா இருக்கணும்னு நான் நினைப்பேன், நான் இப்படி தான் அப்படின்றாங்க. ஆனால் நீங்கள் பெரியார கொள்கை தலைவர் அப்படின்ற ஒரு போர்வையில் அப்பட்டமாக ஆளுநர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்கிறீங்க, ஒன்றிய அரசு என்ன சொல்கிறோ அதை செய்கிறீங்க. ஒன்றும் வேணாம், நேற்று திராவிட கழகம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள அந்த பெரியார் திடலில்
போய் அத்தனை போலீஸ் குவிந்திருக்கு. என்ன அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க அவ்வளோ போலீஸை குவிக்கிற அளவுக்கு? ஏதாவது குண்டு வச்சாங்களா, இல்லை ஏதாவது கடத்திட்டு போனாங்களா, இல்லை சமூக விரோத செயல் ஏதாவது செஞ்சாங்களா, இல்லை பொது சொத்து ஏதாவது இது பண்ணாங்களா? இது எதுவுமே கிடையாது. நீட்டையும் இடபிள்யூஎஸ்க்கும் எதிர்ப்பாக ஒரு விழிப்புணர்வு பிரச்சார பயணம் தான் அங்கே பண்ண போனாங்க. அப்போ பிரச்சாரமே பண்ணுறதுக்கு நீங்கள் ஏன் அனுமதி கொடுக்க மாட்டீங்கன்னா அப்போ நீங்கள் யாரு? அந்த பிரச்சாரம், அந்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாதுன்றத இவ்வளோ கான்ஷியஸாக விஜய் அவர்கள் இருக்காங்கன்னா அப்போ நீங்கள் யார்? நீட்டுக்கு எதிராக போராடினா பாஜக ஸ்டைலில் அடிக்கிறீங்க. அட்லீஸ்ட் நாங்கள் போராடல, விழிப்புணர்வு இருசக்கர வாகனத்தில் போய் நாங்கள் பண்ணுறோம், பல இடங்களில் பண்ணோன்றீங்க. இதில் விஷயம் விசித்திரமாக என்னென்னா, நீங்கள் அதுக்கான பர்மிஷனை போலீஸ் கொடுத்துருது. முதல்ல கேட்டோடனே போலீஸ் பர்மிஷனும் கொடுக்குது. இந்த இடத்துல இந்த போலீஸுக்கு நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்கன்றீங்க. அப்புறம் யார் கொடுத்த அழுத்தத்தினால இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ போலீஸை கொண்டு போய் அங்கே பெரியார் திடலில் நீங்கள் நிறுத்துறீங்க. அப்போ நீங்கள் யாருக்கான அரசு? இப்போ நீட்டுக்கும் இடபிள்யூஎஸ்க்கும் எதிராக ஒரு விழிப்புணர்வு கூட ஏற்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு அரசாகத்தான் விஜய் அவர்கள் அரசு இருக்கும்போது இது எப்படி பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு அரசாக இருக்கும்னு நாங்கள் வந்து நினைக்கணும். ஆக முழுக்க முழுக்க ஆளூர் ஷானவாஸ் சொன்னார் பார்த்தீங்களா, இங்கே பாஜகவின் நிழல் அரசு தான் நடக்கிறது, விஜய் அவர்கள் பாஜகவை எதிர்க்கவில்லைன்னு. அது 100% உண்மையாகத்தான் இருக்கு. நீங்க இப்படி சொல்றீங்க. இப்ப வந்தே மாதரம் ஒரு குறிப்பிட்ட மதத்தோட பாடல் நீங்க சொல்றீங்கல்ல, அப்ப நீங்க வந்து இதை தப்பா பார்க்க கூடாது. விஜய் அவர்கள் மத சார்பற்றவர். இப்ப விஜய் அவர்களோட பேர் என்ன? ஜோசப் விஜய். ஆனா ஒரு கிறிஸ்டியனா இருந்தா கூட ஒரு குறிப்பிட்ட மதத்தை ஆதரிக்கிற பாடல நான் பாட விடுவேன். ஏன்னா நான் எல்லாம் அவர் ஜோசப் விஜயாக இருக்க வரையும் அவர் எந்த மதத்து பாடல் வேணாலும் பாட முடியல. ஆனா தமிழ்நாட்டுடைய முதல்வராக இருக்கும்போது அவர் அனைத்து மதத்திற்கும் அனைத்து மக்களுக்கும் உழைக்கக்கூடிய எல்லாருக்குமான முதல்வராக தான் இருக்க வேண்டும். அப்போ ஒரு மத சார்பாக அவர் இருக்கணும்னா அவர் கட்சியோட தலைவராக தான் இருக்கணும், முதல்வராக இருக்கக்கூடாது. அவர் முதல்வராக இருக்க பட்சத்தில் எல்லாருக்குமான முதல்வராக தான் இருக்கணும். நான் இந்து மதத்தோட நான் கிறிஸ்டின், ஆனால் இந்து கோயிலுக்கு போவேன். நான் கிறிஸ்டின், நான் முஸ்லீம் கோயிலுக்கு போவேன். அது ஓகே. ஆனால் நான் இதை மட்டும்தான் வளர்த்தெடுப்பேன், இவங்க சொல்கிறத அப்படியே கேட்பேன் அப்படின்னா நீங்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாது. அப்போ நீங்கள் வந்தே மாதத்தை ஆதரிக்கிறீங்கன்னா பாஜகவை ஆதரிக்கிறீங்க. பாஜக யாருக்கான என்ன அரசியல் செய்து? அவங்களோட சித்தாந்தம் என்ன? அது என்ன? ஆர்எஸ்எஸோடைய சித்தாந்தம். ஆர்எஸ்எஸோடைய சித்தாந்தம் என்ன? இந்துத்துவா. ஒரே நாட்டில் ஃபுல்லாக வந்து காவிமயமாகணும் அப்படின்றது தான் அவங்களுடைய சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்துக்கு அப்படியே அடி பண்ணிடுறாரா விஜய் அப்படின்றது தான் நம்மளோட கேள்வி. நான் கிறிஸ்டினாக இருந்து இந்து கோயிலுக்கு போகிறேன், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் முதல்வராக இருந்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கிறீங்களா, அதுதான் எங்களோட பிரச்சனை. ஏன்னா இது பெரியார் மண், அம்பேத்கர் மண், கம்யூனிஸ்டம் மண். இங்கே வந்து எல்லாத்துக்குமே சமத்துவத்தை தான் நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். இங்கே வந்து ஒரு மதத்தை வந்து பெரிய மதமாக பெரிய சக்தியாக மாற்றணும்னு நினைக்கிற பாஜகவுக்கு நான் வந்து வேலை செய்வேன் அப்படின்னா இந்த பாஜகவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருந்தால் கூட பரவாயில்ல. இங்கே அது ஏற்றுக்கிற ஆளுங்களாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் அதை சொல்லிட்டு தான் வரீங்க, பெரியார் என் கொள்கை தலைவர்ன்றீங்க. ஆனால் இங்கே வந்த பிறகு பாஜகவை எதிர்க்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் யார்? பெரியாரோடைய போர்வையிலே பெரியார் அப்படின்ற கொள்கை தலைவரை உங்கள் போர்வைக்குள்ளே ஒளிஞ்சு கொண்டே இருக்கிற ஆர்எஸ்எஸ் வாதிகளாக தான் எங்கள் கண்ணுக்கு நீங்கள் தெரியுறீங்க. அதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். இருக்கலாம். இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. வழக்கமாக இப்போ சரஸ்வதி பூஜையெல்லாம் வருது. நம்ம அன்னைக்கு என்ன பண்ணுவோம்னா, நம்ம ரொம்ப மதிக்கிற நம்ம படிப்பை நம்ம ரொம்ப மதிப்போம். அதை எடுத்துகிட்டு போய் அந்த சரஸ்வதி இது முன்னாடி வச்சு வேண்டிக்குவோம். அந்த மாதிரி இன்னைக்கு எங்களோட வேளாண் துறை அமைச்சர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தயார் பண்ண பட்ஜெட்டை எடுத்துட்டு பெருமாள் சாமி கோயிலுக்கு போய் சிறப்பு தரிசனம் ஒன்று பண்ணியிருக்காரு. ஏன் முருகர் கோயிலுக்கு போனால் அது ஆவாதாமா? சில பிரச்சனைகள் இருக்கு முருகர் கூட. என்ன பிரச்சனை? கோடிக்கணக்கான பிரச்சனையா? ஆமா. என்ன ஒரு 100 கோடி இருக்குமா? இல்ல 2 கோடி. ஓஹோ, அந்த அளவுக்கு கம்மி பண்ணிட்டாங்க. ஆமா, 2 கோடி பிரச்சனை இருக்கிறதுனால அங்க போயிருக்காரு. பிரச்சனைனா நாங்க வந்து பணத்தை சொல்ல, முருகர் கிட்ட முறையிடுற 1000 பிரச்சனைகள் இருக்குல்ல ஒரு மனுஷனுக்கு, அதனால அங்க போயிருக்காரு. ஆனா இப்ப ஏழுமலையா கோயிலுக்கு யாருமே போறது இல்லையா, பிரச்சனையை சொல்றது இல்லையா, அப்புறம் அங்கேயும் போறீங்க. அங்க போயிட்டு அதை சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணிட்டு வந்திருக்காரு எங்களோட வேளாண் துறை அமைச்சர். அது சட்டப்படி சரியான்னு நான் கேட்கிறேன். அதைத்தான் நாங்களும் கேட்கிறோம். ஒரு மனுஷன் பண்ண போற ஒரு முக்கியமான காரியத்துக்கு சாமி கும்பிடுறதுல என்ன தப்பு? ஏன் உள்ளூர்ல சாமியே இல்லையா? தமிழ்நாட்டுல சாமியே இல்லையா? கொஞ்சம் நீங்க அங்கேயும் போறீங்க. அப்ப அங்க போறீங்கன்னா ஆந்திரால ஏதோ வேலை நடந்திருக்கா? வேளாண் பட்ஜெட்டு, அதுவும் 2026-27 இன்னும் வெளியிடாத ஒரு பட்ஜெட்டு. அதை எடுத்துட்டு எப்படி நீங்க ஆந்திராவுக்கு போனீங்க? அப்ப ஆந்திரால வச்சு ஏதாவது திருத்தம் பண்றீங்களா? எங்களுக்கு அந்த கேள்வி வருதுல்ல. அதை வந்து ரகசியமா வச்சுக்க வேண்டியது இல்லையா? பட்ஜெட் கூட்டத்தொடரில் வாசிக்க வேண்டியது எடுத்துட்டு போய் நீங்க திருப்பதியில வச்சு சாமி கும்பிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன? நீங்க இங்கே வச்சு சாமி கும்பிடுங்க. தெய்வம் தூணுலே இருக்கு, துரும்புலே இருக்கு. இங்கே வச்சு பெருமாளே இந்த பட்ஜெட் சக்சஸ்ஃபுல்லா வந்து நல்ல பேர் எடுத்துட்டுனா கோயிலுக்கு வந்து மொட்டை அடிச்சுக்கிற, நாக்கில் அளவு குத்திக்கிற முருகா அப்படின்னு அப்படி வேண்டிக்கோங்க. யார் என்ன சொல்ல போறா? ஆனால் முன்னாடியே நீங்கள் அங்கே போய் அதை வந்து சமர்ப்பிக்கிறீங்கன்னா
அது வந்து புரோட்டோகால் படி தப்பு. நீங்க அந்த தப்பை வந்து தொடர்ந்து நான் என் இஷ்டத்துக்கு செய்வேன் அப்படின்னா சட்டத்தையே மதிக்க தெரியாத அமைச்சர்களாக தாங்க நீங்க இருக்கீங்க. ரெண்டாவது, நீங்க இதை தெரிஞ்சு செய்றீங்களா தெரியாம செய்றீங்களா? ஏன்னா நீங்க எதுவுமே தெரிஞ்சுக்கல. மக்களுடைய பிரச்சனை ஏதாவது போய் கேள்வி கேட்டால் 6 மாசம் டைம் கொடுங்க அப்படின்றீங்க. இந்த மாதிரி செய்யக்கூடாத விஷயத்துல தொடர்ந்து செய்றீங்க. அது குதிரை பேரமா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி பட்ஜெட் இது எடுத்துட்டு போய் அங்க வச்சு சாமி கும்பிட்டா அது புரோட்டோகாலுக்கு எதிரானது அப்படின்னு தெரியாது. அது சட்டப்படி அது தப்பு. மரபு மீறி நீங்க அங்க போறீங்க. அப்புறம் இந்த மாதிரி எதெல்லாம் மரபு மீறி எதெல்லாம் சட்ட ரீதியாக தவறோ அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்கெட்ச் போட்டு செய்றீங்களே, அது எப்படி? இது வரைக்கும் இருந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க? இந்த மாதிரி பட்ஜெட் எல்லாம் சும்மா பெப்பர் பண்ணி தூக்கிட்டு சுத்த மாட்டாங்க. நாங்க என்ன பண்றோம்? தூக்கிட்டு சுத்துறோம். மாற்றம் பண்ணாததை பண்றோம். அதுதான் நீங்க கேட்ட மாற்றம்னு எங்க அமைச்சர்கள் சொல்றாங்க. அதான் இந்த மாதிரி இது வந்து மாற்றம் கிடையாது, ஏமாற்றம். ஏன்னா நீங்களே அது ஏற்கனவே ஆந்திராவோட எம்பி பாராளுமன்றத்தில் காரி துப்பிட்டார். உங்களோட இதெல்லாம் வந்து எங்ககிட்ட வந்துட்டு இருக்கு, அங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு காரி துப்புறாரு. இந்த அளவுக்கு ஆந்திராக்காரன் உங்களை கலாய்ச்சிட்டு இருக்கான். தொழில்துறை அமைச்சர் ரீல்ஸ் போட்டுமா அவர் கலாச்சாரு. அதுக்கப்புறம் தான் இன்னும் ஸ்ட்ராங்கா கலாய்ச்சிருக்காரு. என் பேரை சொல்லுங்கன்னு உங்களை வந்து காப்பாத்துக்க, உங்க பேரை சொன்ன பிறகு தானே இன்னும் 4 அடி சேர்த்து அடிச்சாங்க. அந்த மாதிரி உங்க தொழில்துறை அமைச்சர் பேரை சொன்னவங்க தான் இன்னும் ஸ்ட்ராங்கா 4 அடி விழுந்திருக்கு. சரிங்களா? எங்க தொழில்துறை அமைச்சர் கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. அதாவது பந்து போடுறது இல்லையா? ஆமா, பிகில் ஜெகா அவர்கள் கூட உள்ள உறவை ஸ்ட்ராங் ஆக்குறதுல அப்படி இல்லை. அவங்க வந்து பிளான் பண்ணி தான் பண்றாங்க. எப்படியும் வெளியேறதுன்னு ஆகி போச்சு. நான் மட்டும் போனா எப்படி? வா, நீ சேர்ந்து வா, நீ நான் சேர்ந்து பண்ணி தானே பிரச்சனை. யார் பேரை முதல்ல போடுறது, யார் பேரை கீழே போடுறது, இந்த மாதிரியான அதி முக்கியமான விஷயங்களை வந்து இவங்க 2 பேரும் மாறி மாறி கான்சென்ட்ரேட் பண்ணதுனால அந்த அம்மா கூட பரவாயில்ல, பெருசா மாட்டாம இருந்தது. இந்த அம்மா தான் ரீல்ஸ் போட்டு மாட்டிட்டு இருந்தது. இப்ப அந்த அம்மா ஆடியோ ரிலீஸ் ஆயிடு, ஜட்டியோட ஒன்று உட்கார வச்சு கொண்டு வேண்டாம். வரிசையா ஆடியோ கட்சிக்கு இப்படி மாறி மாறி புகழ தேடி தரீங்களேமா, உங்களை வச்சுட்டு ஏற்கனவே நம்மளை வந்து கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் எரியிற நெய்யை ஊத்திட்டு இருக்கேன். அவா இல்லையா, நெய் ஊத்தினாதான் ஸ்பெஷலா இருக்கும். ஸோ அதனால நெய்யை ஊத்திட்டு இருக்கேளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து 2 பேரையும், நான் மட்டும் ஏன் போனோம், எனக்கு 1 கண் போனோம், உனக்கு 2 கண் போனோம், வா நம்ம 2 பேருக்கும் வந்து பயங்கரமான ஆமா சேர்த்து விளையாடுவோம். வந்து இப்போதைக்கு பால் போட்டு விளையாடுவோம். அப்புறம் எனக்கு ஒரு அமைச்சர் சீட்டு கிடைக்கும், உன் சீட்டே கிழிக்கப்படும். அதான் ஒத்துமையாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க அந்த சண்டையை மையமாக வச்சு இவங்களுக்குள்ள ஒரு பெரிய சர்ச்சைகள் வெளியாச்சு. இந்த மாதிரி உள்கட்சி பூசல் அடிச்சுக்கிறாங்க. ஒன்று ஆதவர்ஜுனா தரப்பு, இன்னொன்று புசி ஆனந்த் தரப்பு. இவங்களே இந்த அளவுக்கு அடிச்சுக்கிறாங்கன்னா அப்போ மேலே அவங்க 2 பேரும் இந்த அளவுக்கு அடிச்சுப்பாங்க. இது அடிச்சுக்குது அது கடிச்சுக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சதுனால இல்லை இந்த மாதிரியான கட்சி ரகசியங்கள் வெளியே போகக்கூடாது அப்படின்றதுனால நாங்கள் ஒத்துமையாக தான் இருக்கோம். ஆமா, அதான் நாங்க அவ்வளவு ஒத்துமையா காமிக்கிறாங்க. இருந்தாலும் நீங்க தமிழ்நாட்டின் முதல் பெண் அமைச்சர் கீர்த்தனா அவர்களை பத்தின உண்மைகளை இப்படி சொல்லி இருக்க கூட. ஜெயலலிதா யாரு? முதலமைச்சர். இவங்க அமைச்சர். கீதா ஜீவன் ஒருத்தவங்க போன ஆட்சி இருந்தாங்க, அவங்க யாரு? இது வந்து தாவேகா யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸ்ல முதல் பெண் அமைச்சர் எங்க கீர்த்தனாக்கா தான். நம்ம நீங்க தனியா தமிழ்நாட்டோட போயிடுங்க. இங்க இருந்துகிட்டு முதல் பெண் அமைச்சர் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துகிட்டு முதல் பெண் அமைச்சர் அப்படின்லாம் வடை சுடாதீங்க. அது அதிமுக காலத்திலேயே கோகுலேந்திராலாம் இருந்திருக்காங்க, அம்மையார் ஜெயலலிதா இருந்திருக்காங்க, இப்போ கூட கீதா ஜீவன் இருந்தாங்க. இவங்கெல்லாம் அமைச்சர் இல்லை. கீர்த்தனா அவங்க தான் வந்து முதல் பெண் அமைச்சரா, யங்கஸ்ட் முதல் பெண் அமைச்சர். இது எப்படி இருக்கு? அது வயசு எங்களுக்கு தெரியாதுன்றதுனால என்ன வேணாலும் சொல்லுவாங்க. சரி, பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம் எங்க அமைச்சர்கள் இன்னும் என்னென்ன மாதிரியான சேட்டைகள் பண்றாங்கன்னு. உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.